மாசி திருவிழாவோட பார்ட் 2 வீடியோ தான் எடிட் பண்ண கொஞ்சம் லேட் ஆனது காரணத்தினால நான் இப்போ தான் வந்து போஸ்ட் போடுறேன். நாங்கள் போகிறதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதனால அன்னதான குழு தலைவரே வந்து எங்களுக்கு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. பரிமாற யாரும் இல்லாத காரணத்தினால சரின்னு சொல்லி நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோன்னா மாவிளக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு, சரி நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளே அதுலேயுமே நமக்கு நிறைய பேர் ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்களா, சரி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தேன். பட் நான் வந்து இந்த டைம் அனுசியாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா போன தடவை அவ கூட தான் இப்படி சுற்றிட்டு இருந்தேன். பட் இப்போ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறாங்க, எனக்கு ஃப்ரெண்டே இல்லை. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே நமக்கு குட்டீஸ் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்களா, அவங்க எல்லாருக்கும் அப்படியே ஹாய் சொல்லிட்டு அவங்களே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உள்ளே போனால் இன்னும் 2 கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருந்தாங்க. அப்படின்னு நம்மளே வந்து சொல்லிக்க வேண்டியதான். பிகாஸ் வந்து அவங்க ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் வந்து எடுத்தேன். சரிங்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்துட்டு தேங்காய் பழத்தட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அதை போய் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோன்னு சரி நாங்களும் வந்து கொடுத்துட்டு மாவிளக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து ஒரு ஓரமாக உக்காந்தோன்னா வில்லுப்பாட்டு அழகாக படிச்சுட்டு இருந்தாங்க. சரி அழகாக படிச்சுட்டு இருக்காங்களே நம்ம உட்காந்து கேட்க தானே செய்வோம். பட் அந்த இதுலேயுமே நம்ம ஊர் பசங்கன்னு இல்லை, ஒரு அண்ணன் வந்து பெரிய காமெடி பண்ணி விட்டுப்புட்டாங்க. என்ன காமெடிங்கிறது சொல்கிறேன், நீங்களே கேளுங்க. தமிழ் விலாக்ஸ் அண்ணன் வந்துட்டு ஒன் சைடாக யாரையோ லவ் பண்ணுறாங்கன்னா அதை சேர்த்து வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு லெட்ரு மூலியமாக கொடுத்து ஒரு அண்ணங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க. பட் அதை வந்துட்டு இந்த அண்ணன் பிரித்து விட்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பிளானுங்கிறது நீங்களே கேளுங்க. லவ் பண்ணுறவங்க சேர்த்து வைக்க ஆள் இருக்கோ இல்லையோ, பிரித்து விட்றதுக்கு வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நல்லா லவ் பண்ணுறவங்க எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாகவே வந்து லவ் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு, எங்கள் அண்ணனோட லவ் இப்படி பிரித்து விட்றதுக்கு பிளான் பண்ணுறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்துட்டு சாமக்கூடம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூஜை வந்து ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாருமே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாமியுமே வந்து வேட்டைக்கு கிளம்பிட்டு போயிட்டு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாேருக்கும் தூக்கம் வர மாதிரி நின்றுட்டு இருந்தாங்களா, சரி எப்படின்னாலும் இருக்க மாட்டாங்க கிளம்பிடுவாங்க அப்படின்னு தான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். சாமியுமே வந்து பத்திரமா வெளியே போயிட்டு வேட்டைக்கு பசங்க எல்லாருமே பின்னாடியே ஓடிட்டாங்க. கார்த்தி தான் வந்து வீடியோ எடுத்து கொடுத்தானா, சரின்ட்டு இங்கிட்டு பார்க்குறதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு தூக்கம் வருது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ அத்தை வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்கள் அக்கா வந்து சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோம். எங்களுக்குமே தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு எங்கள் அக்கா என்னடானா ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டா. சரின்ட்டு சரி சாமி எப்படினாலும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு லேட்டாக தான் வந்து சாமி வந்தாங்களா, சரி அப்படின்னு பத்திரமா ஒரு வழியாக வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டாங்க. சரி சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு நிறைய வேண்டுதலுக்கு வச்சோம். அந்த வேண்டுதலுக்கு வந்து பழிக்காமல் இருக்கிறது அது வந்து கடவுள் கையில் தான் இருக்குது. பட் நம்ம வேண்டுறது வந்து எப்போவுமே வேண்டிக்கிட்டே தானே இருப்போம். அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே சாமி வந்து வில்லுப்பாட்டு படிக்கிறவங்களுக்கு என்ன கொண்டு வந்தாங்களோ அதை கொடுத்தாங்க. யார் யார் வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணாங்க. பின்னாடியே வந்து பிரசாதம் போட்டதுனால வீட்டுக்கு கொண்டு போனால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நானும் எங்கள் அக்கா ஒரு வாரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பாட்டையை போட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.